அதுல போங்க, அதெல்லாம் தேவை. அதுல போயிடலாமா? ஆமா ஆமா, வண்டி போயிடலாமா? போகலாம் போகலாம். ஜஃபாயில்லா நாளைக்கு நாளைக்கு வைக்கிற மாதிரி உலகத்தை செயல்படுத்துவதாக இருக்கட்டும், நல்ல அமல்கள் செய்வதாக இருக்கட்டும், நல்ல ஆரோக்கியம் நல்ல சபை இருந்தாலும் நாராஜ் நாளா நம்பர் ஆயிருக்கு. ஆமா ஆமா, தெரியும் தெரியும், என்கிட்ட இருக்காது. கொஞ்சம் அப்படி நகருங்க, கொஞ்சம் நகருங்க, அப்படி கொஞ்சம் நகருங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் என்ன முன்னாடி விட்டுருங்க. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போங்க, அப்படி பின்னாடி போறீங்க. கல்வி நிறுவனங்களை குறிவைத்து இந்த திராவிட மாடல் அரசு ஈடுபடுறதா வந்து பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா தாம்பரத்தில் நடந்த சம்பவம், அதுக்கப்புறம் இங்கே நடந்த சம்பவம், அதுக்கப்புறம் வந்து சாஸ்திரா கல்வி நிறுவனம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறதா வந்து இப்போ உள்ள மக்களுக்கு கருத்து. இப்படி ஒரு பொதுப்படையாக சொல்வது மிகப்பெரிய ஒரு தவறு. அதராம்பண்ணத்தில் இங்கே நடைபெற்று இருப்பது உள்ளூரில் உள்ள நகராட்சியில் உள்ளவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு அத்துமீறல். இதை எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு கண்டனம் தெரிவிப்பதற்காக வேண்டிதான் இந்த தொகுதியில் பல்வேறு பணிகள் இருந்தது, அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றேன். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இங்கு நடந்திருக்கின்ற இந்த அத்துமீறலை கொண்டு சென்று மீண்டும் இந்த இடம் இமாம் ஷாஃபி அவர்களுடைய பெயரால் இங்கே இயங்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனம் இந்த இடத்தில் இயங்குவதற்காக இன்ஷா அல்லாஹ் முழுமையான முயற்சிகளை மேற்கொள்வேன். இது வந்து இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணலை. ஒரு இடத்த வந்து பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முறையாக தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ அவங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் லோக்கல் போலீஸ் வந்து தான் இதை வந்து அவங்களுடைய பாதுகாப்போட பொசிஷன் எடுக்கணும். ஆனால் சட்ட விதிகளை அவங்கள முழுமையாக மதிக்கலை. அதெல்லாம் இல்லாமல் விடியற் காலையிலேயே எல்லாரும் அசந்து தூங்கக்கூடிய நேரத்தில் வந்துக்கிட்டு எந்த பொசிஷனையுமே எந்த விதமான சட்ட விதிகளையுமே நடைமுறைப்படுத்தாமல் அவங்க வந்து இது வந்து பொசிஷன் எடுத்திருக்காங்க. இது வந்து சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள சட்ட வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதே நிலையிலே நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தற்போது இருக்குதா, இல்லாட்டி இதற்குண்டான ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாமா? அதாவது நீதிமன்றத்தில், கீழ்மை நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நடைபெற்று அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் கூட இது போன்ற ஒரு இடத்தை வந்து அரசு கையகப்படுத்த வேண்டுமென்றால் அதற்காக வகுக்கப்பட்டிருக்கின்ற எந்த வழிமுறையும்
அதராம்பட்டினத்தில் நம்முடைய இமாம் ஷாஃபி அவர்கள் பெயரால் இயங்கக்கூடிய இந்த இடத்தில் கடைபிடிக்கப்படவில்லை. முதலாவதாக ஒரு இடத்தை வந்து கையகப்படுத்தணும் என்றால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அந்த உள்ளூர் நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வந்து இபி பெட்டிஷன் என்று சொல்வார்கள், எவிக்ஷன் பெட்டிஷன், அதை வந்து தாக்கல் செய்து அந்த அடிப்படையில் நீதிமன்றம் வந்து ஒரு ஆமீனாவை நியமித்து அந்த ஆமீனா இங்கே வந்து டாம் என்று சொல்லி அறிவிப்புகள் எல்லாம் செய்து வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் இங்கே வந்து அதற்கு முன்பாக நாங்கள் இந்த இடத்தை வந்து கோர்ட்டு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கையகப்படுத்த போகின்றோம் என்று சம்பந்தப்பட்ட தரப்பிற்கான ஒரு தாக்கீதை அனுப்பி அதற்கு பிறகுதான் ஒரு இடத்தை கையகப்படுத்த முடியும். நம்முடைய அதராம்பட்டினம் விவகாரத்தில் இந்த அதராம்பட்டினம் நகராட்சி தன்னிச்சையாக அது செயல்பட்டு இருக்கிறது. இங்கே வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சீலை நான் பார்த்தேன். அது இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பூட்டுக்கு மேலேயே ஒரு துணியை கட்டி ஒரு சீல் வச்சுருக்காங்க. வழக்கமாக நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் ஒரு இடம் கையகப்படுத்தப்படுமையானால் அங்கு வந்து அரசாங்கத்தினுடைய முத்திரை அல்லது குறைஞ்சபட்சம் பேரூராட்சியுடைய முத்திரையாவது அதில் இருக்க வேண்டும். அப்படி எந்த முத்திரையும் இதில் இடப்படவில்லை. எனவே இந்த இடம் சீல் வைக்கப்பட்டது ஒரு சட்டவிரோத நடவடிக்கையாகவே மாறிவிட்டது. இதற்கிடையில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்து இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது எண் பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஏன் இத்தனை அவசரம்? இதே அதராம்பட்டினத்தில் அரசாங்கத்திற்கு பல்வேறு இடங்களை கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். அதராம்பட்டினத்தினுடைய காவல் நிலையமாக இருக்கட்டும், தபால் நிலையமாக இருக்கட்டும், சமீபத்தில் கூட மின் வாரியத்திற்கு இங்குள்ள முஸ்லீம் தனவந்தர்கள், குறிப்பாக இந்த இமாம் ஷாஃபி நிறுவனத்தை நடத்தக்கூடிய அறக்கட்டளை எம்எஸ்டி ஆஜியார் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் ஏராளமான இடங்களை அரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த அதராம்பட்டினத்தை நீங்கள் ஆய்வு செய்தால் இங்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட அரசு இடங்கள் அனைத்தும் அதராம்பட்டினத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் தனவந்தர்களால் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு வணிக நிறுவனம் நடத்துவதற்கான தேவை என்ன வந்துவிட்டது? அதை விட ஒரு கல்வி, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை வந்து வலுக்கட்டாயமாக கைப்பற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்று சில சதிகாரர்கள் இந்த சதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த இடம் அதராம்பட்டினத்தினுடைய முஸ்லீம்கள் அரசுக்கு பல்வேறு இடங்களை தானம் செய்திருக்கிறார்கள். அரசாங்கம் தானமாக ஒன்றும் தர தேவையில்லை. இந்த இடத்தை மீண்டும் இந்த இமாம் ஷாஃபி கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய அறக்கட்டளைக்கு நீண்ட கால குத்தகைக்கு தர வேண்டும், அல்லது இந்த இடத்தை அவர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும். ஏன்னா இங்கே வந்து நடக்க போகிறது பெண்களுக்கான ஒரு கல்வியாக இருக்கின்றது. இந்த கோரிக்கை நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். அதனால் ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கு மேலாக இயங்கி வரக்கூடிய அதராம்பட்டினம் முஸ்லிம் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இமாம் ஷாஃபி பள்ளிக்கூடம் நேற்று அதிகாலையில் இங்குள்ள நகராட்சி அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அத்துமீறி அராஜக போக்கை கண்டித்து இங்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன நிகழ்விலே கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகள் போராட்டக் குழுவை
ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்களே, பெருங்கடலாக இங்கே குழுமியிருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படுத்துகிறார். தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர்களிலே மிக சிறப்பான ஒரு இடம் அதிராம்பட்டினத்திற்கு உண்டு. அதிராம்பட்டினத்திலே நம்முடைய முன்னோர்கள் தனவந்தர்களாக இருந்தவர்கள் நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சிக்காக, இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு வகையான அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கின்றது. இங்கே அதிராம்பட்டினத்துல காதர் மைதீன் கல்லூரி இருக்கின்றது. அது அதிராம்பட்டினத்து மக்களால் உருவாக்கப்பட்ட கல்லூரி. அந்த கல்லூரி இன்று நேற்று உருவாக்கப்பட்டதல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. அந்த கல்லூரி இங்கே நிறுவப்பட்டது இந்த ஊர் முஸ்லிம்களால். ஆனால் அதிலே படித்து பட்டம் பெற்று இன்றைக்கு மிக உயர்ந்த பதவிகளிலே இருப்பவர்களில் அதிகமானோர் முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் என்பதும் உண்மையாக இருக்கின்றது. எதற்காக அதை குறிப்பிடுகின்றேன் என்றால், அந்த அளவுக்கு கல்வியை முஸ்லிம் சமூகத்திற்கும் தர வேண்டும், அனைவருக்கும் தர வேண்டும் என்ற நோக்கத்தில் கல்லூரி, பள்ளிக்கூடங்கள் இவையெல்லாம் இங்கே நிறுவப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இங்கே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய அறிஞர்களில் முதன்மையான ஒரு அறிஞர். அவர்களுடைய பெயரால் ஒரு பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்திற்கு 1975 இந்த நிலம் குத்தகைக்கு வழங்கப்பட்டு இங்கே ஒரு சிறந்த கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டு அந்த கல்வி நிறுவனத்துல பலரும் படித்து இன்று எனக்கு முன்னர் உரையாற்றிய சகோதரர் குறிப்பிட்டது போல இந்தியாவிலும் சரி, உலகின் பல்வேறு பகுதிகளிலும் சரி சிறந்த நிலையிலே இருக்கின்றார்கள். அந்த நிலம் குத்தகைக்கு விடப்பட்டது என்பது உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த நிலத்தை திரும்ப எடுக்க வேண்டும் என்று பேரூராட்சியோ அல்லது இப்போது நகராட்சி என்ற ஒரு நிலையை அடைந்திருக்கின்ற அதிராம்பட்டினம் நகராட்சி நிர்வாகம் விரும்புகின்றது என்றால், அதிராம்பட்டினத்தினுடைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த நிலம் எவ்வளவு சென்ட்? அதே நேரத்தில் ஏராளமான காவல்துறையினர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் சேர்த்து சொல்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் காவல் நிலையம், அதிராம்பட்டினம் காவல் குடியிருப்பு, அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர் அலுவலகம், மிக சமீபத்தில், இதெல்லாம் பழைய காலம் என்றால் மிக சமீபத்தில் அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம், இந்த இடம்லாம் மேல்நிலை தொட்டி, இந்த இடம்லாம் அதிராம்பட்டினத்து முஸ்லிம்கள் அனைத்து மக்களும் பயன்படுவதற்காக தானமாக வழங்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தை அளப்போம், இதையும் அளப்போம், எது அறியன்னு பார்ப்போமா? முதல்ல இந்த இடத்தை தந்துடுறோம், அத்தனை இடத்தையும் யாரு திரும்ப தந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க திரும்ப கொடுப்பதற்கு இந்த அரசு தயாரா என்று கேட்க, ஒரு கல்விக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இடம் யார் முடிவு பண்றது? இங்க ஒரு வணிக வளாகம் வேண்டும் என்று இந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். எங்களுக்கு இங்கே வணிக வளாகம் தேவையில்லை, எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் தேவை என்பது அதிராம்பட்டினம் ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பமா இல்லையா?
இங்க போய் வணிக நிறுவனம் கட்டுறாங்களாம். ஒரு நிறுவனமும் கட்டுவதற்கான விட மாட்டோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, உண்மைதான். அந்த வழக்கின் அடிப்படையில் நாங்க இந்த ஆக்கிரமிப்பு என்று சொல்லி வருகின்றீர்கள். நான் கேட்கிறேன், இதே தஞ்சை மாவட்டத்தில் சாஸ்திரா என்ற ஒரு உயர்நிலை ஆதிக்கவாதியினர்கள் நடத்தி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று மதுரை பெஞ்சில் சென்னையில் உள்ள பிரின்சிபல் பெஞ்ச் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நான் மாவட்ட ஆட்சியருக்கும் இங்கு உள்ள அதிகாரிகளுக்கு சொல்றேன், முதல்ல போய் சாஸ்திரா ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய சொத்தை அகற்றிவிட்டு அப்புறம் அதை அகற்றுவதற்கு மக்கள் இங்கு காலையிலேயே எந்த விதமான சரியான இங்கு வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை வந்தது தொட்டு நான் பல வழக்கறிஞர்களிடம் பேசிவிட்டு இந்த இடம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் கேட்டுவிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தரப்பு வாதங்களை சொல்லும் போது நான் மக்கள் தரப்பு வாதங்களை மாவட்ட ஆட்சியரிடம் என்று 2 முறை பேசிவிட்டு தான் இங்கே வந்திருக்கின்றேன். சரி, வெக்கேட் பண்ண விட்டாச்சு. வெக்கேட் பண்றதுக்கு இந்த இடத்தை இமாம் ஷாஃபி கல்வி நிறுவனம் காலி செய்ய வேண்டும்ங்கிறது கோர்ட் உத்தரவு. நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு தான் இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றமா? அதிராமட்டம் முஸ்லிம் கல்வி சங்க அறக்கட்டளை உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் இவர்களுடைய மனுவை ஏற்று அதற்கு நம்பர் கொடுத்திருக்கின்றது, அதை பதிவு செய்திருக்கின்றது. விரைவில் அங்கே தீர்ப்பு வர போகின்றது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அவசரம்? குணசேகரனா அந்த மாவட்டத்தினுடைய மாட்சி தலைவர், குணசேகரனா இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஒரு தனிநபருடைய குரோத மனப்பெருமைக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தை, எந்த சமுதாயத்தை சிந்தாமல் சிதறாமல் இந்த பட்டுக்கோட்டை தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவாக சகோதரர் அண்ணாதுரை இருக்கின்றார் என்றால் அந்த தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தலிலே வெற்றி பெற்றது என்றால் அதற்கு சிந்தாமல் சிதறாமல் அதிராமன்றத்து மக்கள் போட்ட ஓட்டுகள் காரணம் என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறார். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக வேண்டிய ஒரு குணசேகரன் இப்படி நடந்தால் எச்சரிக்கின்றேன். இதையெல்லாம் எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எந்த பீஸ் டாக்ஸுக்கும் எந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கும் இந்த மக்கள் தயாராகவில்லை. நான் அவர்களிடம் பேசியிருக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, எந்த அதிகாரிகள் இங்கே சீல் வச்சார்களோ அதே அதிகாரிகள் இந்த சீலை, இந்த கல்வி நிறுவனத்திற்கு வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சீலை அப்புறப்படுத்த வேண்டும். அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் நடக்கின்ற பேசுவோம். ஆனால் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களிடம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களிடம், அன்பிற்கினிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி அல்ல, நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. எத்தனையோ இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றீர்கள். அதிமுக ஆட்சியில மறுக்கப்பட்ட ஒரு நீதி உங்களுடைய ஆட்சியிலே தான் மலர்ந்திருக்கின்றது. அதற்கு இந்த சமுதாயம் நன்றி கடன் பெற்றிருக்கின்றது. 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆயுள் தண்டனை பெற்று அல்லது 7 ஆண்டு தண்டனை பெற்று வாழ்நாளெல்லாம் சிறையிலே தான் கழிப்போமோ, நம்முடைய உறவினர்களை பார்க்க மாட்டோமோ, மனைவி மக்களுடன் இருக்க மாட்டோமோ என்று தவித்த முஸ்லிம் சிறைவாசிகள் 34 பேர் இந்த ஆட்சியில, தளபதி அவர்களே உங்களுடைய ஆட்சியில
நாங்கள் வைத்த இந்த சமுதாயம் வைத்த கோரிக்கையை ஏற்று அதற்குரிய முன்னெடுப்புகளை செய்து நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக ஒரே நேரத்தில் 12 பேர் இதுவரைக்கும் அவர்கள் சிறைக்கு வெளியே வந்ததே இல்லை. அவர்களுக்கெல்லாம் வழிகாவல் இல்லாமல் பரோல் வழங்கிய அரசு இந்த அரசு. குணசேகரனுக்கு அது தெரியாது. அப்படிப்பட்ட அரசுக்கு இந்த சமுதாயம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய நகராட்சியினுடைய துணைத் தலைவருடைய தூண்டுதல்ல இந்த நகராட்சி அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்றால் இவர்கள் மீது சென்னையில பல கவுன்சிலர்கள் மீது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததோ அதே போல குணசேகரன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இங்கே ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் தேவையில்லை. 1975 இது ஒரு ரேடியோ பார்க்கா. ரேடியோ பார்க்னா இப்போ 20 கிட்ஸுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அந்த காலத்துல டிவி கிடையாது. வீட்டுல செல்வந்தர்கள் வீட்டுல ரேடியோ இருக்கும். ஏழை எளிய மக்கள் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இந்த பூங்காக்கள்ல ஒரு ரேடியோ ஸ்டேஷனை வச்சு ரேடியோ கேட்கறதுக்கு போவாங்க. 7:15 மணிக்கு ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி அப்படின்னு சொல்லி செய்தி வாசிப்பாங்க. அது கேட்கறதுக்கு போவாங்க. இப்ப அந்த ரேடியோ பாக்குங்க தேவையா? நான் கேட்கின்றேன், இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக கருணாகரன் அவர்கள் இருந்த போது இவர்கள் சொன்ன அத்துணை கோரிக்கைகளையும் நிராகரித்து விட்டு அரசு இந்த நிலத்தை இந்த அறக்கட்டளைக்கு வழங்குவதற்கான உத்தரவை போட்டு இருக்கின்றார். அந்த உத்தரவு இருக்கின்றது. அதை இந்த ஆட்சி நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு, தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கருணாகரன் ஐஏஎஸ் அவர்கள் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்த போது போட்ட அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த நிலத்தை அதிராம்பட்டினம் முஸ்லிம் கல்வி சங்க அறக்கட்டளைக்கு ஒதுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இந்த உள்ளூர் அதிகாரிகள், இந்த உள்ளூர் நகராட்சி துணைத் தலைவர் இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை பார்த்து நாம் அச்சப்பட தேவையில்லை. இவர்கள் எந்த வகையிலேயும் தேவையான சட்ட முறைமைகளை பின்பற்றவில்லை. நீங்க எவிஷன் பண்ணனாலும் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். சீல் வைக்கிறதா இருந்தாலும் ஒரு ஆமினா வரணும், டாம் போடணும். இந்த முறைகள் எதுவுமே இல்லை. அந்த சீலை பார்த்தேன். அதுல அரசு சீலு, நம்ம தமிழக அரசாங்கத்தினுடைய கோபுர சீலு அதுல இருக்கான்னு தான் அந்த நேர போய் கிட்ட போய் பார்த்தேன். ஒண்ணுமே இல்லை. ஆனா பேரூராட்சி சீல் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுக்காக திரும்ப நீங்க அந்த சீலை வைக்கலாம்னு நினைக்காதீங்க, மக்கள் விட மாட்டாங்க. எனவே இந்த பிரச்சனையை, உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் நான் உள்வாங்கி இருக்கின்றேன். இந்த பிரச்சனையை முழுமையாக உள்வாங்கி இருக்கின்றேன். இதற்கான தீர்வு இந்த சீல் அகற்றப்பட வேண்டும். மீண்டும் பெண்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனம் இங்கே இயங்க வேண்டும். அதற்கு உரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உங்களுடைய கோரிக்கைகளை பெற்றுத் தருவதற்கு என்றென்றும் நானும் மனிதநேய மக்கள் கட்சியும் உங்களோடு நிற்கும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் இணைந்து நிற்கும். உங்களோடு நாங்கள் தோளோடு தோள் நிற்கின்றோம். இந்த கல்வி நிறுவனம் என்பது ஏதோ ஒரு ட்ரஸ்டுக்கு சொந்தமானது நினைக்காதீங்க. அதே அறக்கட்டளை எத்தனை சேவைகளை இங்கே செய்து வருகிறது. எம்எஸ்டி ஆஜியார் அவர்கள் எவ்வளவு பெரிய தர்மங்களை செய்திருக்கின்றார். எவ்வளவு சிறப்பான பல சேவைகள் இங்கே தொடர்கின்றது. சுயநலனுக்கு இல்லாமல் மக்கள் நலனுக்காக சேவை அடிப்படையில் இயங்கக்கூடிய அறக்கட்டளை.
எனவே அரசு இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு, இது ஏதோ ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ஒரு பிரைவேட் ஸ்கூலு, அதை நிறுவனவங்க சம்பாதிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் என்று இங்க கீழே இருக்கிற அதிகாரிகள் சொன்னால் முதலமைச்சர் அவர்களே அவர்களை நம்பாதீர்கள். இது முழுக்க முழுக்க சேவைக்காக நிறுவப்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனம் இங்கேயே இயங்க வேண்டும். அதற்கான உத்தரவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிறப்பிக்க வேண்டும். இங்கே ஒரு வணிக வளாகம் தேவையில்லை, இங்கே கல்வி நிறுவனம் தான் தேவை. அதற்கு வழிவகுக்க வேண்டும். அதற்காக நிச்சயமாக நாங்கள் உங்களோடு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா VS அவர்களை பற்றி அடையாளப்பட்ட மக்களுக்கே தெரியும். நாங்கள் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் நியாயத்துக்காகவும் மட்டுமே போராடுபவர்கள். அடையாளப்பட்டத்தினுடைய நகராட்சி கமிஷனர் அவர்கள் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு, ஐயா கனிமொழி இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, நீங்க யாரு? இல்ல நான் உங்களோட தோழி பேசுறேன், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல உங்களோட ஜூனியர் இப்படிதான் கிரிமினலா வளர்த்து வச்சிருக்கீங்களா, ஒழுங்கா இருந்துக்க சொல்லுங்க. அவர்களுடைய வார்த்தை ஒழுங்கா இருந்துக்க சொல்லுங்க. இனிமே இந்த விஷயமா தலையிட்டா அவங்களை பார் கவுன்சில இருந்து நாங்க தூக்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிரட்டல், எவ்வளவு மிரட்டல் பாருங்க. அஸ்ரப் சாருக்கு தெரியும் 5 வருஷமா இங்க நாங்க போராடிட்டு இருக்கோம். எத்தனையோ நாட்கள் தூக்கத்தை இழந்திருக்கோம். சார் காலையில 4 மணிக்கு வாங்கம்பாங்க, 4 மணிக்கு ஓடுவோம், நைட்டு 11 மணி வரைக்கும் இருந்திருக்கோம். ஏன்னா இந்த கல்வி நிறுவனம் எப்படியாவது மூடிவிடக் கூடாது என்பதற்காக. நேற்று 3 நாள் சார் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. நாங்க எல்லாம் அங்க அப்படியே நீதிமன்றத்துக்கு போய் 10 நாட்கள் ஆயிடுச்சு. என்னுடைய 3 வயசு குழந்தைய பார்த்து 10 நாள் ஆயிடுச்சு. எப்படியாவது இந்த நிறுவனம் நமக்கு கிடைக்கணும். அதுதான் எங்களுடைய போராட்ட களமா இருக்குது. நன்றி. இன்னும் நிறைய பேசணும். இந்த ஒரு கமிஷனர் எப்படி பேசினாங்க, நாங்க கிரிமினல்ஸா, நாங்க என்ன ஏதாவது தப்பு செய்யறோமா? இந்த கல்வி நிறுவனம் வேணுங்கிறத நாங்க கேட்டோம். அது சட்ட ரீதியாக தான் நாங்க போராடிட்டு இருந்தோம். ஹைகோர்ட் போனோம், சுப்ரீம் கோர்ட் போனோம். நான் மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்தேன். ஐயா அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, நாங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் போயிருக்குங்கிறது எங்களோட கான்ஸ்டிடியூஷன் ரைட், அதை நீங்க எப்படி வயலேட் பண்ணலாம்? அப்படி நாங்க சட்ட ரீதியாகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து கிரிமினல்ஸ் அப்படி சொல்றாங்க. அதை நீங்க மக்கள் எல்லாம் அதற்காக நீங்கள் போராட வேண்டும். இந்த கல்வி நிறுவனம் வேணும். நாம் வேற்று மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், ஆனால் இந்த கல்வி நிறுவனம் எங்களோட உயிர் மூச்சாக நாங்கள் கருதுகின்றோம். நன்றி. சட்ட போராட்டங்கள் நடத்தக்கூடிய அம்மையா அவர்களை யாரோ மிரட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் போன் நம்பர் தெரியுமா? என்ன கொஞ்சம் வேண்ட சொல்லுங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம், சொல்லப்படாதீங்க. பெண்களை பொதுவா தாய்க்கு சமம் சொல்லுவாங்க, அது யாராக இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை மிரட்டுறாருன்னா அவன் ஆம்பளையா? அப்போ அதிகாரத்தில் இருக்கிறாங்கிறதுக்காண்டி ஒரு வழக்கறிஞர் மிரட்ட முடியும் சொன்னா அந்த அதிகாரம் யாரு கொடுத்தது? மக்களாகி நம்ம கொடுத்தது தானே. அப்போ நமக்கு இல்லாத அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், அந்த அதிகாரத்தை தூக்குறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். அதனால மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடக்கும் இந்த கேட் ஓபன் பண்ற வரைக்கும். அதனால உணவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்ப உணவு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எங்க இருக்கு சாப்பிடணும், சாப்பிடுங்க. பள்ளி இருக்குது, ஏற்பாடு பண்ணி. ஓகே. அந்த ரோடு அந்த பக்கம் இந்த பக்கம் சரியா வாங்க போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.